ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் ராசிக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் புதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதும், 2 கூடிய சந்திரன் 2இல் ஒரு 2.25 நாள் வரைக்கும் ஆட்சி பெற்றிருப்பது வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள். அதே இது 8, 9 கூடிய பாக்கியாதிபதி சனி 10இல் உச்சம் பெற்று 10இல் இருப்பது, உச்சம் பெற்ற குரு சனியை பார்ப்பதும் தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களை கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மெயினாக காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே இது 3 கூடிய சூரியனும் மேலே இருப்பது, ராசியில் இருப்பது, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அதேமாதிரி 10இல் சனி இருப்பது விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். விவசாயம், இரும்பு, உருக்கு ஆலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, எலக்ட்ரிக்கல், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலத்தை சிறப்பானதாக அமையும். ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தையும் உண்டாக்கும். உங்களுக்கு மிதுனராசி நேயர்கள் புறாமே நல்ல ஒரு அற்புதமான மாதம். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ஆண்டு திருமணத்தை நல்லபடியாக செய்து வைக்கக்கூடிய பாக்கியங்களை உண்டாக்கும். அதற்கு வீடு தேடி உங்களுக்கு வரன்கள் வரும். சகோதரன் வழிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சகோதரி வழியிலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவங்களால் மன உளைச்சல், மன சஞ்சலத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு சிறப்புமிக்க மாதமாக உங்களுக்கு அமையும். வாரந்தோறும் மகாவிஷ்ணுவுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.